உங்கள் மொபைலாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய லேப்டாப் கம்ப்யூட்டராக இருக்கலாம். அதில் போய்ட்டு நீங்கள் விளையாடுங்கள். என்ன விளையாட்டு இவங்க தெரியுதா? சுனிதா வில்லியம்ஸ் இப்போ வந்து ஸ்கைலேருந்து நம்ம அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன், வேர்ல்டு ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, உலகத்துக்கே பொதுவாக எல்லா நாடுகளும் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணி உருவாக்குன. இதில் என்ன பெரிய ஆச்சரியம்னா ரஷ்யா அமெரிக்காலாம் சேர்ந்துருக்கு அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் உருவாக்கத்தில். அந்த காலகட்டத்தில் அது வந்து இப்போ டெமாலிஷ் பண்ண போகிறாங்க. இன்னும் கூடிய விரைவில் டெமாலிஷ் பண்ணிவிட்டு புதிய ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்க போகிறாங்கன்னா அவ்வளோ நாளாகிடுச்சு. அது எக்ஸ்பைரி ஆகிற கண்டிஷன் வந்துருச்சு. இப்போ சுனிதா வில்லியம்ஸ் போய் அங்கே மாட்டிக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் 9 நாளாக என்னமோ சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த அம்மா 9 மாதம் அங்கே இருந்துட்டு வந்திருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய சாதனை அந்த அம்மா நம்ம சுனிதா வில்லியம்ஸ் பண்ணது. அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போன அந்த ஸ்பேஸ் ஜெட் இருக்கு இல்லையா, அது எலான் மஸ்கோட, அதோடைய பேர் வந்து டிராகன். என்ன சார் நியூஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த டிராகன் மாதிரி நம்ம பறந்து போய் அந்த டிராகனை வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனில் நிறுத்தணும். இதுதான் டாஸ்க். இதுக்கு ஒரு கேம். ஆச்சரியமாக இருக்கா? இப்படியெல்லாம் இருக்கா சார்? இருக்குது. நான் என்னோட ஸ்க்ரீன் உங்களுக்கு தெளிவாக தெரியுதா எல்லாருக்கும்? தெரியுது சார். ஓகேவா? ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம போக போகிறோம். நம்ம டிராகன் 3ல போகிறோம். சரியா? இது எப்படின்னா இந்த டிகிரி ஆங்கிள் அந்த ஸ்பேஸ் வந்து மூவ் ஆகும். நம்ம ஜெட்டு, அந்த டிராகன் ஜெட் வந்து செம ஃபாஸ்ட்டாக பூமியிலேருந்து போய் ஸ்பேஸ் ஸ்டேஷன்கிட்ட நெருங்கின உடனே கரெக்டாக அவங்க அந்த பாயிண்ட் மார்க் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே தான் அங்கே உள்ள சயின்டிஸ்ட் எல்லாம் உள்ளே இருக்கிறாங்க. விண்வெளி வீரர்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. நம்ம போய் அவங்கள காப்பாற்ற போகிறோம். கரெக்டாக நீங்கள் வந்து டிகிரி பாயிண்டில் அந்த க்ரீன் மார்க்கில் போய் நிறுத்தணும். இப்போ என்னை நிறுத்தி காட்ட சொன்னீங்கன்னா என்னால் முடியாது. ஏன்னா ட்ரை பண்ணி வேணால் பார்க்கலாம். ஆனால் அங்கே மொபைலில் ட்ரை பண்ணேன். மொபைலில் என்னால் ஈஸியாக பண்ண முடியுது. ஆனால் கம்ப்யூட்டரில் உட்காரும்போது அதை மூவ் பண்ணி அங்கே போய் சேர்றது கஷ்டமாக இருக்குது. ஓகேவா? இது வந்து நம்ம ஃபன் ப்ளஸ் மவுஸ் ஆப்ரேஷன் வர்றதுக்கு, இந்த மவுஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் விளையாண்டு டைம் இருக்கும்போது விளையாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மவுஸ் ஆப்ரேஷன் ஈஸியாக வரும். கம்ப்யூட்டரில் எல்லாருமே மேக்ஸிமம் கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்க. ஸ்பேஸ்க்குள்ளே போகிறோம். ஓகேவா? ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டு அந்த க்ரீன் பாயிண்ட்டோட மேட்ச் ஆகணும். அதுதான் டாஸ்க். இதுதான் ஸ்பேஸ். நவுறது பார்த்தீங்களா? நான் நவுத்துறது தெரியுதா உங்களுக்கு? நான் நவுத்துறது தெரியுதா? தெரியுது சார். இது மாதிரி நீங்கள் அந்த பாயிண்டில் போய் நிறுத்திட்டீங்கன்னா நீங்கள் அவங்கள காப்பாற்ற முடியும். நம்ம எங்கேயோ வந்துட்டோம். நம்ம அவங்களுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷனை விட்டு வேறு பக்கத்தில் சுற்றிட்டு இருக்கோம். இப்போ இருங்க, நான் பேக் போகிறேன். மறுபடியும் போவோம் ஃபஸ்ட்டில் இருந்து. ஜஸ்ட் நான் ஃபுல்லாக பண்ணி காட்ட முடியாது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்கள, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்ருங்க. வந்துருச்சா? இப்போ பாருங்கள், அந்த இடத்துக்கு நீங்கள் அந்த க்ரீன் பாயிண்டில் போய் நீங்கள் நிறுத்தணும். இதை நம்ம மவுஸால் கூட நிறுத்த முடியலையே கம்ப்யூட்டரால். நல்லா யோசிச்சு பாருங்கள். நாசாவில் விஞ்ஞானிகள் உட்காந்துக்கிட்டு, எலான் மஸ்குடைய ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனியில் உட்காந்துக்கிட்டு அவ்வளோ கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்குறாங்க. நியூஸ்லலாம் பார்க்குறீங்கள, அவங்க பண்ணுற வேலை இது தாங்க. இதை நம்ம கேமாக அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே வந்து ஸ்பேஸ் எக்ஸில் கொடுக்குறது தான். பாருங்கள், அவங்களுடைய சைட்டில் கொடுக்குற ஒரு ப்ராக்டிஸ் மாதிரின்னு கூட சொல்லலாம். இதை கேம்னு சொல்ல முடியாது, ப்ராக்டிஸ் மாதிரி சொல்லலாம். ஏன்னா டிகிரியில் கொண்டு போய் நிறுத்துகிறோம். சரியா? இதுக்கு மேலே இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு டைம் இல்லை. இந்த மாதிரி நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு இன்றைக்கி கிளாஸில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஓகேவா? அதோடு முடிச்சுருவோம். இப்போ நீங்கள் இவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போயும் கூட அங்கே இருக்கிறாங்க. இப்போயும் கூட இவங்கள வெளியில் கொண்டு வரும்போது மறுபடியும் அங்கே நிறைய பேர் உள்ளே அனுப்பிட்டு தான் இவங்க வெளியில் வந்திருக்கிறாங்க. ஃபைண்ட் த இன்விசிபிள் கவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குது. இந்த கேமில் வந்து நீங்கள் எங்கே மாடு ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறத சவுண்டை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும்.
இதை நீங்கள் ஸ்டார்ட் கேம் கொடுத்தீங்கன்னா சவுண்டு வர ஆரம்பிச்சிரும். அதில் மவுஸை வச்சு அங்கங்கே பாயிண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எங்கே மாடு ஒளிஞ்சிருக்கோ அங்கேருந்து டக்குன்னு வெளியில் வந்து நிற்கும். நான் வந்து இவ்வளோ இடத்துல வந்துருச்சு பாருங்க. புரியுதா? மாடு இங்கே நின்று மாடு பார்த்தீங்களா? டக்குன்னு வந்துட்டு போயிடுச்சு. இங்கே இருந்தது டக்குன்னு வந்துருச்சு. இது மாதிரி மாடை தேடுறோம் நம்ம. அந்த மாடு எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா? யாராவது மாட்டை பார்த்தீங்களா இல்லையா? லைட்டாக தெரிஞ்சு பார்த்தீங்களா? மாடு எப்படி காட்டுறேன். அந்த மாடு இப்படி தான் இருக்கும். ஃபைண்ட் த கவ் இன்விசிபிள் கவ். இந்த ப்ராக்டிஸ்லாம் எதுக்காகனா மவுஸுக்காக சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, டக்குன்னு யாரோ வராங்க, அவங்கள்ட்ட ஒரு வேடிக்கை காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்காக ஒரு சைட்குள்ளே நான் அழைச்சிட்டு போகிறேன். இந்த சைட்டோடைய லிங்க்லாம் நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் போட்டுடுறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பழைய டிவியில் வந்து அந்த ஆண்டனா ஒர்க் ஆகல, இல்லை டிவி ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா, சேனல் கட் ஆகிடுச்சுன்னா அந்த காலத்தில் இப்படி தான் வரும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? இந்த ஸ்க்ரீன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சவுண்டோடு வருது எனக்கு. இந்த மாதிரி ஸ்க்ரீனை நீங்கள் டக்குன்னு மாற்றி சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஸ்க்ரீன் உடஞ்சா மாதிரி பயந்துடாதீங்க, ஸ்க்ரீன் உடையில. அப்புறம் யாராவது உங்கள் பக்கத்தில் கம்ப்யூட்டர் உட்காந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க, டக்குன்னு இந்த சைட்டுக்கு போயிட்டு அப்படியே இப்படி போட்டு விட்ருங்க. அவ்வளோதான், இது பாட்டுக்கு சுற்றிட்டு இருக்கும். அடுத்தது சும்மா ஸ்க்ரீன் லாக் ஆன மாதிரி. உங்கள் ஆஃபீஸில் ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க, வேலை செய் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரீனை வச்சு விட்டிங்கன்னு வச்சுங்க, ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு கம்ப்யூட்டர்னு உங்களை ரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. சும்மா சொன்னேன், இருந்தால் இதெல்லாம் ஃபன், இதெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டணும்ல சிஸ்டத்தில், அதுக்காக காட்டணும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்க்ரீனில் வந்து கோடிங்காக டைப் ஆகிட்டுருக்கும். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஹேக்கர் டைப்பர் ஸ்க்ரீன். இது ஃபன்னிங் மூமெண்ட்டு தான் நான் சொல்கிறதெல்லாம், எதுவுமே சீரியஸ் கிடையாது. சரியா? இதை விட சூப்பரான விஷயங்கள்லாம் இருக்குது. எனக்கு பார்க்க ஆச்சரியமான டூல்ஸ் நிறைய இருக்குது. அந்த காலத்தில் 1996 கம்ப்யூட்டர்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதெல்லாம் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, 96 கம்ப்யூட்டர்லாம் நாங்கள் அந்த +1 +2 10th நாங்கள் 10th முடித்த கையோடு நாங்கள் பார்த்த ஸ்க்ரீன், கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் எப்படி தெரியுமா இருந்துச்சு? அந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். அது எல்லாமே ஆக்சஸ் ஆகும் உங்கள் கம்ப்யூட்டரில், இந்த லிங்க்கில் ஆக்சஸ் ஆகும். நாளைக்கு சப்ஜெக்ட் சீரியஸாக இருக்குங்கிறதால இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியான ரிலாக்ஸான சப்ஜெக்ட் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இது எல்லாமே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். அந்த காலத்துலேருந்து நம்ம எப்படி டெவலப் ஆகி வந்திருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள். இப்படி தான் ஒரு கம்ப்யூட்டர் ஆன் பண்ண உடனே, இப்போ ஸ்க்ரீன் பார்க்குறீங்கள, இதே மாதிரி தான் அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். எடுத்த உடனே இன்றைக்கி வரா மாதிரிலாம் வராது. விண்டோஸ் 11, விண்டோஸ் 10, விண்டோஸ் 7 வந்துடுதுல்ல, அந்த மாதிரிலாம் வராது. இவ்வளோ டைம் எடுத்து இப்படி ஒரு கோடிங்காக ஓடி தான் உங்கள் கம்ப்யூட்டர் வந்து ஓப்பன் ஆகும். எப்படி எல்லாரும் பார்க்குறீங்களா? நம்ம கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை கரெக்டாக பார்க்குறீங்களா? தெரியுதா? 1996 போயிட்டோம் நம்ம. விண்டோஸ் 96 நெட். இந்த கம்ப்யூட்டரில் உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளாரையே இந்த லிங்க் உள்ளார நீங்கள் போயிட்டீங்கன்னா
இதுக்குள்ளார அந்த கம்ப்யூட்டரே ஃபுல்லாக ஆக்சஸ் ஆகும். அந்த மாதிரி இதை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் அந்த காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. இங்கே பாருங்கள், கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுறேன். இப்படி தான் இருக்கும். சிஸ்டத்தோட ஃபைல்ஸில் ஃபோல்டர்லாம் இப்படி தான் இருக்கும். சிஸ்டம் சி. அதே போல் சிஸ்டம் வேறு என்னென்ன ஃபைல் வச்சுருக்காங்க எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இண்டெக்ஸ், சிஸ்டம், டவுன்லோட், கேமிங்லாம் ஒர்க் ஆகும். இதுக்குள்ளார உள்ள நான் காட்டுற கேம்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். நான் காட்டுற எல்லா விஷயமும் இதில் ஒர்க் ஆகும். டாக்குமெண்ட்ஸுக்கு போகிறேன். கேட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த கேட்டை கிளிக் பண்ணுறேன். இப்படி தாங்க அந்த காலத்தில் கம்ப்யூட்டர் இருந்துச்சு. 1996 நம்ம யூஸ் பண்ண கம்ப்யூட்டர்லாம் இப்படி தான் இருந்துச்சு. அந்த மண்டை கம்ப்யூட்டர் இருக்கும்ல, எல்லா ஆப்ஷனும் இதுக்குள்ளார ஒர்க் ஆகுங்க. ரன்னு, ஹெல்ப்பு. நீங்கள் டைம் இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுங்க. கேமே கொடுத்துருக்குறாங்க. ஒரு கேம் அந்த காலத்தில் 96 விளையாண்ட ஒரு கேம் எப்படி இருக்கும்? இன்றைக்கெலாம் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு. 96 எங்கே இருக்குது, 2005 எங்கே இருக்குது? 30 வருஷம், 30 இயர்ஸ், 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கம்ப்யூட்டர், அதனுடைய ஆப்ரேஷன், அதனுடைய கேம்ஸ், ஸ்டார்ட் கேம்ஸ் விளையாடலாம், எல்லாமே இருக்குது. ஞாபகம் இருக்கா? நீங்கள் குழந்தைங்களா இருந்தப்போ சில பேருக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கும் இதெல்லாம் விளையாடுறதுக்கு. இப்படி தான் விளையாடிட்டு கிடப்போம். சின்ன பிள்ளையாக இருந்தப்போ கம்ப்யூட்டர் கேம்லாம் இப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு. இப்படியெல்லாம் இருந்து தான் நம்ம அப்படி வந்திருக்கிறோம். மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த சைட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப ஜாலியாக இருக்கா? ரொம்ப ஃபன்னாக இருக்குல்ல? எல்லாமே நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஃபன்னாக இருக்குல்ல? அடுத்து இன்னொருத்தருங்க, 4 வருஷம் ஒரு வெப்சைட்டை நான் இப்படி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொன்னேன். ஒரு நிமிஷம் ஸ்க்ரீனில் வந்து சொல்கிறேன். ஒரு வெப்சைட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் என்னென்ன பாயிண்ட்லாம் வைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு 4 விஷயம் சொன்னேன். ஒருத்தர் ஒரு வெப்சைட் பண்ணியிருக்கிறாரு. அதில் அவருடைய கம்ப்யூட்டரே கொண்டாந்து வச்சுருக்கிறார். அந்த கம்ப்யூட்டரில் அவருடைய வீடியோஸு, அவருடைய இமேஜஸ்ஸு, அந்த மாதிரி அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? இந்த வெப்சைட்டை நான் உருவாக்குறதுக்கு 4 வருடங்கள் முழுசாக உழைத்திருக்கிறேன்னு சொல்கிறார். 4 இயர்ஸ். அப்படி ஒரு வெப்சைட்டு. அவருடைய வெப்சைட் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறீங்க. அதுவுமே இப்போ நான் காட்டினேன்னா விண்டோஸ், அதே மாதிரி கான்செப்டில் தான் அவர் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் உள்ளே போயிட்டு, அவர் வந்து ஒரு உலக சுற்றுலா பயணி. அவர் அது சுற்றுலாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால சுற்றுலா சம்மந்தமாக நிறைய கண்டென்ட் வந்து அதில் வீடியோவே போட்டு வச்சுருக்கிறார். அவருடைய வெப்சைட்டுக்குள்ளே வீடியோ வரும். பார்க்கலாமா அந்த வெப்சைட்டை? இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியுங்கிறத மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தினாலே அவங்க ஸ்டன்னிங் ஆச்சரியப்படுவாங்க. இது ஒரு வெப்சைட், dustinbert.com. அவர் யார் தெரியுமா? அவர் இவர் தான். இதை பாருங்கள். இதை பார்த்தா எப்படி இருக்குது? ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி இருக்கா? அவர் கம்ப்யூட்டருக்குள்ளார போய் எல்லாத்தையும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நமக்கு ஓப்பன் தான். அவருடைய கம்ப்யூட்டரில் நம்ம பார்க்குற மாதிரி இந்த வெப்சைட்டை ஒரு ப்ரோக்ராம் டிசைன் பண்ணியிருக்கிறார். இது வந்து ஒரு வெப்சைட் டிசைனிங் தான், நல்லா புரிஞ்சுக்கிங்க. இது ஒரு வெப்சைட் டிசைன். இதில் எல்லாமே இதுக்குள்ளார வேலை செய்யும். இதுக்குள்ளார பெயிண்ட் வேலை செய்யும். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அப்போ எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியிருப்பார். ஒரு கம்ப்யூட்டரில் உள்ள எல்லா ப்ரோக்ராம்ஸையும் சேர்த்து அதையே ஒரு வெப்சைட்டாக மாற்றியிருக்கிறாரு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்கில்நெட் ஆன்லைன் கிளாஸ். அவர் வெப்சைட்டில் போய்ட்டு நான் எழுதுகிறேன், ஸ்கில்நெட் டைப் படிங்க சார். எப்படி இன்டகிரேட் பண்ணியிருப்பான் மனுஷன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. உண்மையாக மிகப்பெரிய சாதனைங்க. இந்த சாதனைக்கு முன்னாடி நம்ம செய்கிற வேலைகள்லாம் என்னன்னு நினச்சி பாருங்கள். ஒரு வெப்சைட்டுக்குள்ளே ஒரு கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகுதோ எல்லா ஃபங்க்ஷனையும் கொண்டாந்து வச்சுருக்கிறார். அது மட்டுமா? மை பிசி டெஸ்க்டாப்பில் போனீங்கன்னா அவர் வீடியோலாம் போட்டு வச்சுருக்கிறார்.
அவருடைய வீடியோ ப்ளே பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த இதை நம்ம வந்துட்டு இன்னமும் வலியுறுத்தி சொல்லணும். ஏன்னா யூடியூப் மாதிரி அதுக்கு ஈக்குவலண்ட்டான தளங்கள்லாம் இருக்குது. அந்த தளங்களையும் அவர் பயன்படுத்துகிறார், யூடியூப்பையும் பயன்படுத்துகிறாரு. இவர் தாங்க இந்த வெப்சைட் கிரியேட்டரு. ஐ ஸ்பெண்ட் 4 years ஆன் திஸ். எதுக்கு? இந்த வெப்சைட்டை ரெடி பண்ணுறதுக்கு. சர்ப்ரைஸாக இருக்கா? இது வீடியோ கண்டென்ட்டு. Hey everybody, thanks for checking out my video. So this is my annual 36 நிமிஷம் இந்த வீடியோ இருக்குது. நான் கொடுக்குற லிங்கில் போயிட்டு அவர் என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதுதான் நம்ம ஒரு படைப்பாளிக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸ். எல்லாம் தேவையில்லாதெல்லாம் முடிக்கிறேன். நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. அதுக்குள்ளே மூடுறேன், அவர் சைட்டுக்கு வந்துருச்சு பாருங்கள். அதுக்குள்ளே மூடுறேன், அந்த சைட்லாம் நான் தேவையில்லாத ஓப்பன் பண்ணதெல்லாம் வருது பாருங்கள். அவருடைய இமேஜ் வச்சுருக்கிறார் பாருங்கள், கார்ப் டைம். இதெல்லாம் எதுக்காக காட்டுறோம் அப்படின்னா, ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு 4 வருஷம் மனுஷன் உட்காந்து உழைச்சிருக்கிறான். ஒரு போஸ்ட் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறார் பாருங்கள். அவரை பற்றி எல்லாத்தையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அவர் கம்ப்யூட்டரில் நம்ம கம்ப்யூட்டர் மாதிரி. அவர் எல்லோரும் பார்க்குறதுக்காக தான் அவர் வெப்சைட்டையே கம்ப்யூட்டர் மாதிரி பண்ணியிருக்கிறார். இதுதான் கிரியேட்டருடைய திங்கிங் பவர், தாட் பவர். பார்த்தவொடனே ஸ்டன் ஆகிற மாதிரி இருக்குல்ல நம்ம. இது நீங்கள் இதை நான் கம்ப்யூட்டர்னு வச்சுக்கிட்டு பாடம் எடுத்தேன்னா நீங்கள் கம்ப்யூட்டர்னு நினச்சிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு கம்ப்யூட்டர் எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுமோ, என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குமோ, எல்லா ஃபங்க்ஷனோடையும் இந்த வெப்சைட்டை உருவாக்கி இருக்கிறாரு.